எங்க விரியன் பாம்பை நம்மால் உதறி போட்டுட்டு வந்தார, அப்புறம் அந்த தீவிலே விரியன் பாம்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதை உதறி போட்டு ஒரு சாம்பிள் என்ன பண்ணிட்டாரு, இனிமே அங்கே இருக்கிற எல்லாரும் உதற ஆரம்பிச்சிருவானா. ஒரு 3-4 பாம்பு வேணா அதுக்கப்புறம் வந்திருக்கும். ஒரு 2-3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க பவுலை போல. எங்க இப்படி நடக்குமா நடக்காதா? பைபிள் இப்படி நடந்தது பார்த்தீங்களா? எலியா என்ன பண்ணாரு, ஒரு அடி அடிச்சு யோர்தானை 2ஆ பிளந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த பக்கம் போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டாரியா, கொண்டாந்து விடணும்ல, யாரு விடுவா, போயிட்டாரு. கடைசியில் இவர் சொல்றாரு, அந்த சாலை எடுத்துக்கிட்டு என்ன கேட்டாரு, எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சாரு. எலியா செஞ்சதை அப்படியே செஞ்சுட்டாரா? அப்ப பவுல் விரியன் பாம்பை உதறினார. அப்ப இதை பார்த்தேன், அடுத்து யாருக்காவது விரியன் பாம்பு கடிச்சிருந்ததுன்னா அவன் சொல்லியிருப்பான், பவுலின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விரியன் பாம்பு என்ன பண்ணியிருப்பான், தீக்குள்ள. இப்படி ஒரு 3 பாம்புக்கு நடந்த உடனே பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம். இனிமே மெலித்தா தீவுக்கும் நமக்கும்